வணக்கம். பெண்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் வாரத்துக்கு 2 தடவையாவது சாப்பிட வேண்டிய ஒரு உணவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன உணவு, அதை எப்படி ரொம்ப எளிமையாக நம்ம வந்து தயாரிக்கிறது அப்படின்றதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு சொன்னால் பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. எப்படி வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, நார் சத்து, புரத சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உளுந்தம்பால் தான். பொதுவாக உளுந்தம்பால் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து ஏதோ நிறைய வேலை செய்யக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அதனால மாசத்துக்கு ஒரு நாளோ இல்லைன்னா வந்து என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா அதை வந்து எப்படி ரொம்ப சுலபமாகவும் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை எப்படி வந்து ரொம்ப எளிமையாகவும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உளுந்தம்பால் எப்படி பண்ணலாம், எப்படி எளிமையா பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் வந்து இந்த உளுந்தம்பால் செய்யறதுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கிறேன். எளிமையா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் வந்து எப்படி இதை பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு 2 தடவை இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோம் அப்படின்னும் பொழுது பயன்படுத்தக்கூடிய உளுந்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கருப்பு உடைச்ச உளுந்து தான். அதனால நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ மாவு அரைக்கும் பொழுது உடைச்ச கருப்பு உளுந்து ஊற வைக்க எடுக்கும் பொழுது 1-2 ஸ்பூன் வந்து அதிகமாக வந்து இதோட சேர்த்துக்கிறது உண்டு. ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் அளவே போதுமானதாக இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அளவுக்கு வந்து நான் வந்து எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதோட மேலே இருக்கக்கூடிய கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அளவு மட்டும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து உளுந்தம்பால் செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் செய்கிறது உண்டு. அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிமையாக அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்றனால தான் நான் வந்து இட்லிக்கு அரைக்கிறதுக்கு தனியாக வந்து அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து உளுந்து மட்டும் இதை வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள், கருப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இடுப்பு வலி, உடல் வலி, எலும்புகளில் வரக்கூடிய தேய்மானம், எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு உணவு இந்த உளுந்தம்பால். இப்போ இந்த உளுந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் வந்து எப்படி வந்து இட்லிக்கு மாவு அரைப்போமோ அதே மாதிரி இந்த உளுந்து மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குழந்தைகள், பெண்களுக்கு வரக்கூடிய முடி உதிர்வு மாதிரியான தொந்தரவுகள், ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய மற்ற சில பிரச்சனைகள், சருமம் பளபளப்பா இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த உளுந்து மாவு எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப எளிமையா வெளில வர முடியும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த உளுந்து மாவு வந்து நான் வந்து இட்லிக்கு அரைக்கிறது தான். அதோட ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் அதிகமாக வந்து உளுந்து சேர்த்திருக்கேன், அதாவது உளுந்தம் பால் செய்யறதுக்கு. அதனால இந்த மாவு வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவுலேருந்து ஒரு 1.5 கை அளவுக்கு நான் வந்து அரைச்ச மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். மீதி மாவை வந்து நான் வந்து இட்லிக்கு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டுருவேன். இப்போ நம்ம உளுந்தம்பாலுக்கான மாவு நமக்கு தயாராகிடுச்சு. இதோட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து தண்ணியோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி அலைச்சல் இருக்கக்கூடிய ஆண்கள், உடலால் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆண்களும் இதை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையும் பெற முடியும். இப்போ வந்து இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பில் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அடுப்பில் காய்ச்சும் போது ஓரளவுக்கு அது வந்து கொதி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து சிறுதியில் வச்சிடணும். இல்லைனா வந்து அது இந்த மாதிரி நுரைச்சி அப்படியே வந்து பொங்கி வெளியில் வந்துடும். அதனால சிறுதியில் வச்சுட்டு 6லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதனுடைய இந்த வலுவழுப்பு தன்மை, இந்த நுரை மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்மையெல்லாம் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கும். அதனால இதை வந்து நல்லா சிறுதியில் வச்சு காய்ச்சும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடிப்பிடிச்சிடும். அதனால இதை அடிப்பிடிச்சிடாம பார்த்துக்கணும். நிறைய புரதச்சத்துக்கள், நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்து அடிக்கடி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் அளவு இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாலே போதும். அதை வந்து நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் நம்ம வந்து எப்போ அரைப்போமோ அந்த நேரத்தில் அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்ப சுலபமாக. இதை வந்து வாரத்துக்கு கட்டாயம் 2 தடவை 3 தடவை சாப்பிடவும் முடியும். இதே நீங்கள் வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து உளுந்தம்பாலுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை அடிக்கடி செய்ய முடியாது. எப்பயாவது ஒரு நாள் தான் செய்ய முடியும். அதுவும் வந்து இதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சு செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி நான் வந்து இட்லி தோசைக்கு அரைக்கும் பொழுது அதுலேருந்து அப்படியே உளுந்து மாவு எடுத்து செய்யும் பொழுது பார்த்தோன்னா வாரத்துக்கு 2 தடவை இல்லைனா 3 தடவை வந்து இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு முடியும். அதனால தான் நான் வந்து எளிமையாக அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப எளிமையாகவும் நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ நான் வந்து உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வேணும்னா முழு கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். இப்போ முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை முளைக்கட்டிட்டும் நம்ம வந்து செய்யலாம், இல்லை அப்படியேவும் செய்யலாம். ஆனால் முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கும் பொழுது அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா அதை அரைச்சி நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதே வந்து நீங்கள் முளைக்கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் முளைக்கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு பயன்படுத்தலாம். வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். ஆனால் புரதச்சத்து மட்டும் இல்லாமல் நார் சத்துக்கள், வைட்டமின் பி சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் பார்த்தோன்னா இந்த கருப்பு உளுந்துல தான் அதிகமாக இருக்குது.
அதனால முடிஞ்ச வரையும் இந்த கருப்பு உளுந்து பயன்படுத்துறது சிறந்தது. இதை வந்து பார்த்தோம்னா நல்லா காய்ச்சியாச்சு. இந்த உளுந்தினுடைய வாசனை வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. நுரையும் ஓரளவுக்கு குறைஞ்சு இந்த பொங்குனது வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதுல தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். மண்ணில்லாத வெள்ளமா இருந்தா இப்படியே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ளை பாக மட்டும் ஊத்திக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இதே கர்ப்பிணிகள் சாப்பிட போறாங்க அப்படின்னா கட்டாயம் கருப்பட்டியை தவிர்த்துட்டு வெள்ளமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. குழந்தை பேருக்கு அப்புறமா பெண்களுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்து நம்ம வந்து கொடுக்கலாம். சின்ன குழந்தைகள் இல்லைன்னா வந்து பெரியவங்களுக்கும் வந்து கருப்பட்டியோட சேர்த்து கொடுக்கறது நல்லது. பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுன்றது கிடையாது, எல்லாருமே இந்த உளுந்தம்பால் சாப்பிடலாம். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு ஏலக்காய் சேர்த்து பொடி சேர்த்துக்கிறேன். பொதுவாக புரத சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உணவை வந்து அதிகமாகவும் எடுத்துக்காம இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து 1.5 to 2 ஸ்பூன் அளவு சாப்பிடும் பொழுது அது எளிமையாக செரிமானத்தையும் கொடுக்கும், சத்துக்களையும் கொடுக்கும், எந்த விதத்துலையும் அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகளையும் கொடுக்காது. இதே நம்ம வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து உளுந்தம்பால் செய்கிறோம் அப்படின்ட்டு நிறைய அளவு செஞ்சு அதை வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிடும்பொழுது அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகளையும் கொடுக்கும். அது சீரான முறையில் உடலால் உட்கிரகிக்கப்படாமலும் போகும். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு பசு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும், நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து கொடுங்க. இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்காக மட்டும் செய்ய போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியினுடைய அளவை குறைச்சிட்டு நல்லா கிரீமியாவும் நல்லா திக்காவும் அவங்க ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். அதோட முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போட்டும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க விதவிதமா ஆனா ரொம்ப சுலபமா ஒவ்வொரு தடவையும் நீங்க இட்லிக்கு மாவரைக்கும் போது இந்த கருப்பு உளுந்து சேர்த்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யற வேலையும் குறையும், அதே மாதிரி நல்ல ஒரு சத்தான உணவையும் கொடுத்த மாதிரி இருக்கும். நெய் சேர்க்கலனாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் தேங்காய் பால் இல்லைனா தேங்காய் துருவலும் இதோட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதனால இந்த மாதிரி வாரத்துக்கு 2-3 தடவை அப்படி இல்லைன்னா ஒரு தடவையாவது நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும், சருமம் பளபளப்பும், முடி உதிர்தல் குறையும். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய தொந்தரவுகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கவும் முடியும். அவ்வளவுதான். நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடிய உளுந்தம்பால் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.